முன்பெல்லாம் கொலை, கொள்ளை அப்படிங்கிறது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல, தனியா மாட்டிக்கிட்ட ஒருத்தவங்க, தனியா இருக்கிற ஒரு வீடு. இந்த நோக்கத்துல போன குற்றச்சம்பவங்கள் இன்னைக்கு அப்படி இல்லங்க. 10 பேர் பார்க்கணும். 10 பேருக்கு முன்னால நாம இந்த விஷயத்த செஞ்சா தான், அவங்க அத்தன பேரும் நம்மள பார்த்து பயப்படுவாங்க. அப்படிங்கிற அந்த பிம்பத்த உருவாக்குன காரணிகள்ல நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். எல்லாருமே தான் இருக்கோம். ஒரு இடத்துல தப்பு நடக்குது. ஒருத்தர் வந்து தட்டி கேட்கிறாரு அப்படின்னா, தட்டி கேட்கிற நபர அடிக்க போகையில, சுத்தி வர இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு, "எப்படி அவர அடிக்க வந்தேன்னு?" கேள்வி கேட்டிருந்தா, அடுத்த இடத்துல அந்த தப்ப பண்றதுக்கு, இங்க தப்பு செஞ்சுகிட்டு இருக்கான்ல, அவன் பயப்படுவான். ஒரு வாரத்துக்கு முன்னால சென்னை புறநகர் பகுதியில வீடெல்லாம் நெறையா இருக்கு. ஒரு காம்பவுண்ட ஒட்டுன மாரி ஒருத்தர தூக்கி கொண்டு போய் போட்டு அடி அடின்னு அடிச்சு கொல்றாங்க ஒரு 4 பேர் சேர்ந்துக்கு. அடிக்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. சுத்தி வர உள்ளவங்க வீடியோ எடுக்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, ஐயோ! அம்மான்னு கத்துறாங்க. கிட்ட போய் தடுக்கிறதுக்கு பயம். வேற என்ன? நம்ம போய் தடுத்தோம்னா, நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டா, நம்மள யார் காப்பாத்துறது? அப்படிங்கிற எண்ணம். இந்த எண்ணத்த உருவாக்குனது யாரு? எல்லோர் மேலயுமே தப்பு இருக்குங்க. எல்லோருமே யோசிச்சு தான் பார்க்கணும். அடித்தோ, வெட்டியோ, அந்த உயிர் போக்குற சம்பவம் நடந்த காணொளி பதிவு இருக்குல்ல, இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து அச்சச்சோ! அச்சச்சோ! அப்படின்னு நெறைய பேர் கமெண்டும் போட்டுட்டு இருக்காங்க. இத என்னத்த சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி இருக்கு அப்படின்னு தெரியல. இது போல குற்றச்சம்பவங்கள் இனி நடக்காம இருக்கணும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படிங்கிற கருத்து பதிவ உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.